ராம் சரண் லாஸ்ட்டா கேம் சேஞ்சர் அப்படின்ற ஒரு படத்த ஒரு பிரம்மாண்டமான பொருட்செலவுல பண்ணி, ஒரு பிரம்மாண்டமான ப்ரொமோஷன் பண்ணி தியேட்டருக்கு கொண்டு வந்தாங்க. ஆனா, அந்த படம் எதுக்குமே உதவாம ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர். அதாவது நம்ம சங்கர் கெரியர்லயே இல்லாத அளவுக்கு ஒரு படமா அந்த படம் மாறி போச்சு. இந்தியன் 2 தான் அவருடைய கெரியர்ல ஒரு மிகப்பெரிய ஃப்ளாப் அப்படின்ற மாரி பார்த்தா, அத விட மிஞ்சுற அளவுக்கு ஒரு படத்த பண்றேன்னு சொல்லிட்டு பண்ண ஒரு திரைப்படம் தான் இந்த கேம் சேஞ்சர். என்னடா படம் இது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ட்ரோல்ங்க. அந்த படத்துக்கு அப்புறமா நம்ம ராம் சரண் என்னதான் பண்ண போறாரு? இந்த அடிக்கு அப்புறமா அவர் எப்படி ஒரு கம்பேக் குடுக்க போறாரு? அப்படின்ற மாரி எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. பிடாடி அப்படின்ற ஒரு அப்டேட் வந்திருந்தது. அதாவது இந்த படத்துடைய கதை அப்படின்றது சுகுமார். சுகுமாருடைய ஸ்டோரி அப்படின்றதுனால இந்த படத்து மேல ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு. டைரக்டர் சுகுமாருடைய அசிஸ்டன்ட் தான் இந்த படத்த டைரக்ட் பண்றாப்ல. ஸோ கண்டிப்பா இந்த திரைப்படம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாரி எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம நம்ம ராம் சரண் அவர்களுக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய கம்பேக்கா அமையக்கூடிய ஒரு படமாகவும் அமையும் அப்படின்ற மாரி எதிர்பார்க்கிறோம். இந்த படம் மார்ச் மாதம் இந்த படம் 27ஆம் தேதி தியேட்டருக்கு வரப்போகுது அப்படின்ற மாரி படம் ஸ்டார்ட் பண்ணப்பவே அஃபிஷியலா சொல்லிட்டாங்க. 2026 மார்ச் 27 நாங்க இந்த படத்த தியேட்டருக்கு கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்போ படம் வரலையாமா, படத்த தள்ளி வைக்கிறாங்க. தள்ளி வைக்கிறாங்கன்னா, ரொம்ப நாள் தள்ளி போகல. அடுத்த மாதம் அதாவது ஏப்ரல் மாதத்துக்கு இந்த படத்த இப்போதைக்கு தள்ளி வச்சிருக்காங்க. ஸோ யாரும் மார்ச் மாதம் வரும் அப்படின்ற மாரி எதிர்பார்க்காதீங்க. ஏற்கனவே நம்ம ஏ.ஆர். ரஹ்மான் அவருடைய மியூசிக்ல இந்த படத்துடைய முதல் பாடல் சிக்கிடு 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 அந்த சாங் வெளிவந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி. ஸோ ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பு அந்த சாங் கிரியேட் பண்ணியிருக்கு. ஒரு எப்படி சொல்றதுன்னா, எல்லா இடங்களிலும் மிகப்பெரிய வரவேற்பு அந்த சாங் கிடைச்சிருந்தது. இந்த படத்துடைய டீசர கூடிய சீக்கிரம் இப்போ லான்ச் பண்ண போறாங்களாமா. ஸோ அந்த டீசர் வெளிவந்ததுக்கு அப்புறம் இந்த படத்தோட எதிர்பார்ப்பு அப்படின்றது இன்னமும் டபுள் ஆயிடும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறேன். ஏற்கனவே இந்த படத்தோட கிளிம்ஸ் வெளிவந்து ரசிகர் மத்தியிலும் நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்கு. ஸோ ஏதோ ஒண்ணு நம்ம ராம் சரண் அவர்கள் நடிச்சு இப்போ வெளிவர காத்துக்கிட்டு இருக்க பிடாடி மார்ச் மாதம் வரப்போறதில்ல, போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. ஏப்ரல் மாதம் இந்த படம் வேர்ல்டு வைட் ரொம்பவே கிராண்டா வெளிவர காத்துக்கிட்டு இருக்கு. கண்டிப்பா இந்த திரைப்படம் ராம் சரண் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக்கா அமையும் அப்படின்ற மாரி நான் எதிர்பார்க்குறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம்.